அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கலைச்சொற்கள் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது பாருங்கள், கண்டக்டன்ஸ் அப்படின்னு இருக்குது. கண்டக்டன்ஸ் அப்படின்னா கடத்துத்திறன் அல்லது மின் கடத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக கண்டக்டிவிட்டி அப்படின்னாலும் கடத்துமை அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரியா? அடுத்து கன்ஃபார்மர்ஸ் அப்படின்னா இறங்கி நடப்பவர் அல்லது இணக்கவாதி அப்படின்னு அர்த்தம். சரியா? அடுத்து கன்வல்ஷன் அப்படின்னா வலிப்பு அல்லது இசிவு அப்படின்னு கொடுக்குறாங்க. கன்வல்ஷன் அப்படின்னா வலிப்பு அல்லது இசிவு. அடுத்து நல் அப்படின்னா மதிப்பற்றது அல்லது சூன்யம், ஜீரோன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் நல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது நல் பாயிண்டர் அப்படின்னா சுட்டிக்காட்டி இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகே, பாயிண்டர்னா சுட்டிக்காட்டி, நல் பாயிண்டர் அப்படின்னா சுட்டிக்காட்டி இல்லை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ஆக்டல் அப்படின்னா எண்கணித. அடுத்து நல் ஸ்ட்ரிங் அப்படின்னா காலியான சரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பேஸ் பேண்ட் அப்படின்னா அடிப்படை அலைவரிசை. அல்லது பீபக் அப்படின்னா வழு நீக்குதல் அப்படின்னு சொல்கிறாங்க. டீபக், ஓகேவா? பீபக்னு டைப் பண்ணியிருக்காங்க. டீபக் அப்படின்னா வழு நீக்குதல், பக்னா பிழைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பிழை நீக்குதல் தான் டீபக் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பெஞ்ச் மார்க் அப்படின்னா அளவுகோல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பிளாக்னா வலைப்பதிவு. பூட் அப்படின்னா கணினியை தொடங்குதல். நமக்கு கம்ப்யூட்டர் ஆன் பண்ணும்போது சம்டைம்ஸ் பூட்டுன்னு வரும் இல்லையா, கணினியை தொடங்குதல். அடுத்து புல்லட்னா உங்களுக்கு தெரியும், குண்டு அப்படின்னு. அடுத்து புல்லட்டின் போர்டு அப்படின்னா அறிவிப்பு பலகை அப்படின்னு சொல்கிறாங்க. புல்லட்டின் போர்டு அப்படின்னா என்னது? அறிவிப்பு பலகை. அடுத்து கம்ப்யூட்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? கணக்கிடுதல் அப்படின்னு அர்த்தம். கம்ப்யூட்டிங் அப்படின்னா கணக்கிடுதல். அடுத்து மஸ்டர்ட் அப்படின்னா கடுகு அப்படின்னு அர்த்தம். அடுத்து நெக்லிஜிபிள் அப்படின்னா புறக்கணிக்கத்தக்க. ஓகேவா? அதை ஒரு கருத்தாவே எடுத்துக்க முடியாது அப்படின்னா நம்ம நெக்லிஜிபிள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து மிஸ்சிலியஸ் அப்படின்னா பல்வகைப்பட்ட அப்படின்னு அர்த்தம். இதில் மீசெல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மீசெல்ஸ், ஓகேவா? மிஸ்ஸில்ஸ் அப்படின்னா இதுக்கு வேறு ஏதோ அர்த்தம் இருக்கும். இது கண்டிப்பாக இதுக்கு வேறு ஏதோ அர்த்தம் இருக்கும். மிசில்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், என்னென்ன வேர்டு வருது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. அடுத்தது மினரல்ஸ் அப்படின்னா கனிமங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஸ்டேட் ஃபங்க்ஷன் அப்படின்னா நிலைச்சார்பு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ஸ்டோன் லெப்ரசி அப்படின்னா தொழுநோய். ஸ்டோன் லெப்ரசி அப்படின்னா கல் தொழுநோய் அப்படின்றது கொடுக்குறாங்க. அடுத்து ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படின்றது வளிமண்டலத்தோட ஒரு அடுக்கு. சரியா? அடுத்து ஸ்டூப்பர் அப்படின்னா திகைப்பு நிலை அல்லது உணர்வற்ற நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அனபாலிக் அப்படின்னா ஆக்க வளர்ச்சிதை மாற்றம். சரியா? ஆக்க வளர்ச்சிதை மாற்றம். அடுத்து அப்போகெமி அப்படின்னா விந்து கலப்பிலா கருவுறுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது அப்போமிக்சிஸ் அப்படின்னா பாலின சேர்க்கையற்ற இனப்பெருக்கம். ஓகே, அப்போகேமி அப்படின்னா விந்து கலப்பிலா கருவுறுதல், அப்போமிக்சிஸ் அப்படின்னா பாலின சேர்க்கை இல்லாத இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அப்போஸ்போரி அப்படின்னா வித்து இல்லா இனப்பெருக்கம். அப்போஸ்போரி அப்படின்னா என்னது? வித்து இல்லா இனப்பெருக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னொரு 20 வார்த்தை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.